Hi Tamil viewers, welcome to Tally Academy Education. Thanks for joining. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாம் இன்னைக்கு எம்எஸ் எக்ஸலில் பேசிக் ஃபார்முலாஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். எக்ஸலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம எக்ஸலில் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஏன் எக்ஸலில் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கால்குலேட்டரில் கால்குலேஷன் பண்ணும்போது அதில் நிறைய எரர்ஸ் வரும். சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், இல்லை ஒரு நம்பரை நம்ம டைப் பண்ணாமல் விட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது டேட்டா தப்பாக நமக்கு கொடுக்கும். அதாவது கால்குலேஷன் பண்ண அமௌண்ட் நமக்கு தப்பாக வரும். ஆனால் எக்ஸலில் நம்ம ஃபார்முலாஸை கொடுக்கும்போது நம்ம எந்த மாதிரி ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டை அது நமக்கு கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கால்குலேஷன்ஸில் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், கம்பேரிசன், டெக்ஸ்ட் கால்குலேஷன் அண்ட் ரெஃபரன்ஸ். இதில் என்னென்னலாம் இருக்குது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் மைனஸ், அப்புறம் இன்ட்டு, டிவைடட், பர்சன்டேஜ், ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டு, கோலன், கமா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுக்குற ஃபார்முலாஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபார்முலாஸை நம்ம இப்போது போட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் சம்மரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வருஷத்துக்கான சேல்ஸ் சம்மரி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரைம் ஸ்டார் என்டர்பிரைசஸ் இருக்குது, சேல்ஸ் ரிஜிஸ்டர், மந்த்லி சம்மரி, டேட்டு பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2021 டு 31 டிசம்பர் 2021. அதாவது ஒரு வருஷத்துக்கான டேட்டாவை நம்ம இப்போ எடுத்திருக்கோம். ஸோ இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மந்த்லாம் இந்த பக்கம் இருக்குது, அமௌண்ட்லாம் இந்த பக்கம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மந்த்துக்கும் நமக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்ற ரிப்போர்ட்டை தான் இப்போ நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டோட்டல் நம்ம கண்டுபிடிப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளாஸில் டோட்டல் அப்படின்னு எழுதிங்க. அடுத்தது என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ். ஸோ இப்போ ஒரு வருஷத்தில் இவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, நம்ம பர் மந்த்துக்கு நமக்கு எவ்வளோ ஆவரேஜாக சேல் ஆகிருக்குன்றதை எப்படி எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிறது எப்படின்றத பார்ப்போம். அதுக்கு இங்கே ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி எழுதிங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மினிமம் அப்படின்றது ஒன்று போட்டுங்க. மினிமம் அப்படின்னா இத்தனை மாதம் சேல்ஸ்லேயே நம்ம எந்த மந்த் மினிமமாக சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கணும். சப்போஸ் ஒரு வருஷத்துக்கானது நம்ம வச்சு பார்க்கும்போது இதில் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கான டேட்டா எடுத்து வச்சுருக்கீங்க, அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மினிமம் மேக்ஸிமம் அப்படின்றத இதில் நம்ம போட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் மினிமம் அப்படின்றத போட்டுங்க, கீழே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்படின்றத போட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க. ஓகே, கவுண்ட்டுன்னு சொல்லி போட்டுங்க. இது கவுண்ட் எதுக்குன்னா, இப்போது ஜனவரி டு டிசம்பர் மட்டும் எடுத்துக்கிறதுனால நமக்கு 12 மாதம் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல மந்த்து கொடுக்கல. ஸோ இப்போ 6 மாதத்துக்கான டேட்டா மட்டும் தான் எடுத்திருக்கோம், இல்லை ஒரு 20 மந்த்துக்கான டேட்டா எடுத்திருக்கோம் அப்படின்னா எத்தனை மந்த் இருக்குது அப்படின்றது நமக்கு இதில் தெரியாது. ஸோ அதை கவுண்ட் பண்ணி சொல்கிறதுக்காக இந்த கவுண்ட் அப்படின்றத நம்ம போடுவோம். ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே எப்படி ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல். ஸோ இந்த டோட்டல் இருக்கிற இடத்துல நீங்கள் அந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுங்க. ஈக்குவல் டு கொடுத்ததுக்கப்புறம் சம், SUM, சம்முன்னு கொடுங்க. ஸோ இந்த சம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த சேல்ஸ் எவ்வளோ ஆயிருக்கோ, அதாவது எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, எந்தெந்த டேட்டா இருக்கோ அந்த எல்லா டேட்டாவையும் கால்குலேட் பண்ணி சொல்கிறது. அதாவது டோட்டல், அதாவது மொத்த அமௌண்ட் எவ்வளோன்ற சொல்கிறதுக்காக சம் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். சம்முன்றதை எழுதிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்ததும் உங்கள் கர்சரை கொண்டு வச்சு ஜனவரிக்கு பக்கத்தில் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செல்லோட பேர் பார்த்திங்கன்னா, இந்த காலமோட பேர் C, ரோஸோட பேர் 7. ஸோ C7 இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் C7 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம எது வரைக்கும் கால்குலேட் பண்ண போகிறோமோ அது வரைக்கும் ட்ராக் பண்ணி இழுக்கணும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்னரில் கொண்டு போய் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி வருது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி எத்தனை மந்த்துக்கு நீங்கள் கால்குலேஷன் பண்ணணுமோ அத்தனை மந்த் வரைக்கும் நீங்கள் ட்ராக் பண்ணி இழுங்க. பார்த்தீங்கன்னா C7 இந்த இடத்துல இருந்து C18 இந்த இடம் வரைக்கும் நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம். அதாவது 12 மாதத்துக்கும் கால்குலேஷன் பண்ண போகிறோம், எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணதுக்கப்புறம் ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டுங்க. க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டுட்டு சிம்பிளாக ஒரு என்ட்ரை கொடுங்க. கொடுத்தது பார்த்தீங்கன்னா மொத்த டோட்டல் எவ்வளவு அப்படின்றது இங்கே ஷோ ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா 6,94,348 ரூபா சேல் ஆகிருக்கு ஒரு வருஷத்துக்கு. அதை நம்ம இங்கே போட்டாச்சு.
ஓகே, இது வந்து சம். இதை நம்ம வேறு மாதிரி நம்ம போடலாம். பார்த்தீங்கன்னா இப்போது C7 அப்படின்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம கிளிக் பண்ணலாம். திரும்பி அகைன் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணலாம். ஸோ இது ப்ளஸ் நம்ம போட பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் இது வந்து ஈஸியாக நம்ம இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்ததுனால இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் வந்து வியூ ஆகிடுச்சு. ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா பாரில் இருக்கும். ஸோ இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் சொன்னல ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட்டு இப்போ செமிகோலன் இது எல்லாமே வந்து இதில் அப்ளை ஆகிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். ஆவரேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு கொடுங்க, ஆவரேஜ்னு சொல்லுங்கள், AVERAGE ஆவரேஜ்னு சொல்லிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு எகெயின் எந்த டேட்டா வேணுமோ அந்த டேட்டாவை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் 12 மாதத்துக்கு நம்ம வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றனால 12 மாதத்துக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுங்க. க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 57,862.34 இதுதான் வந்து ஆவரேஜ். அதாவது ஒரு மாதத்துக்கான ஆவரேஜ் 12 மாதம் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாக்டாக ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான் சேல் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஆவரேஜ் அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 57,000 ஒரு மந்த்துக்கு நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் அதை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிவிட்டு MIN அது மட்டும் கொடுங்க. ஃபுல்லாக நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. மினிமம் இதுக்கான ஃபார்முலா வந்து MIN அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போடுங்க. ப்ராக்கெட் போட்டு எகெயின் சேம் அதை செலெக்ஷன் பண்ணணும் C7லேருந்து C18 வரைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் C7 to C18 வந்துருச்சு. இந்த இடத்த நீங்கள் க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 43,062 இதுதான் வந்து மினிமமாக சேல் ஆகிருக்கு. அது எந்த மந்தில் சேல் ஆகிருக்கு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம். இப்போ டோட்டலாக வந்து ஒரு 20 மந்த்துக்கு எடுத்துருக்கீங்க, அதில் மினிமமாக எவ்வளோ சேல் ஆகிருக்கு, எந்த மந்த் சேல் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த மினிமம் அப்படின்றத கொடுத்துட்டு ஈஸியாக இந்த அமௌண்ட்டு நமக்கு தெரிஞ்ச போது 43,062 இதில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஜூலை மந்தில் 43,062 அந்த மாதம் வந்து நமக்கு லோவாக சேல் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எகெயின் ஈக்குவல் டு கொடுங்க. மேக்ஸிமம்க்கு MAX 3 எழுத்து மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எகெயின் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இல்லைங்க எவ்வளோ தூரம் வேணுமோ கிளிக் பண்ணிவிட்டு க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 94,051.20 இது வந்து நமக்கு மேக்ஸிமமாக சேல் ஆகிருக்கு. அதாவது 12 மாதத்தில் ஒரு மந்தில் வந்து அதிகமாக சேல் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம இதில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்து அதிகமாக சேல் ஆகிருக்கு. ஸோ அந்த மந்தில் நம்ம வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படின்றத ரிவைஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கவுண்ட்டு. ஸோ இந்த கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு கொடுங்க. கவுண்ட்டு COUNT கவுண்ட்டு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. கொடுத்துட்டு உங்கள் டேட்டா எத்தனை டேட்டா இருக்கோ அத்தனை டேட்டாவும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 12 மந்த் இருக்குன்றதுனால நான் 12 மந்த் செலக்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் கம்மியாக கொடுத்துருக்கீங்க அதிகமாக கொடுத்துருக்கீங்கன்னா அந்த டேட்டாஸை நீங்கள் செலக்ட் பண்ணி க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா 12 வந்துருச்சு. இப்போ நம்ம 12 மாதம் 12 டேட்டா இதில் இருக்குது. ஸோ அதுக்கான கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டாக ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஓகே, ஒரு மாதத்துக்கான நீங்கள் டார்கெட் வச்சுருப்பீங்க. இந்த மாதத்தில் வந்து இவ்வளோ சேல்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க. அந்த டார்கெட் வச்சுருக்கிறது வந்து ஃபுல்ஃபில் ஆச்சா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த பர்ஃபார்மன்ஸில் பார்ப்போம். ஸோ வந்து இந்த மாதம் வந்து நமக்கு அதை தாண்டிடுச்சுன்னா வந்து நம்ம சொல்லியிருக்க லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா நல்ல மந்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் பேடான மந்த்து தான், இந்த மந்த் வந்து நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணலை அப்படின்றத சொல்லுவோம். ஸோ அதை வந்து ஒரு ஃபார்முலாவில் எப்படி பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இஃப் அப்படின்ற ஒரு கண்டிஷனை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு கொடுங்க. ஈக்குவல் டு கொடுத்து இஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நமக்கு ஜனவரி மந்த் எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்றத இந்த செல்லை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ பார்த்திங்கன்னா இதில் இருக்குது பாருங்கள், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. அதாவது இந்த C7ல் இருக்க அமௌண்ட் வந்து 50,000 வச்சுக்குவோம். 50,000க்கு மேலேயோ இல்லை 50,000மோ சேல் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு கமா போட்டுக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஒரு கொட்டேஷன் மார்க் போட்டுட்டு குட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கமா போட்டு மறுபடியும் கொட்டேஷனை போட்டுட்டு பேட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. மறுபடியும் ஒரு கொட்டேஷனை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதுலேயே பேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட் வந்து 50,000க்கு மேலே இருந்தால் குட் அப்படின்னு சொல்லிட்டு வரணும், 50,000க்கு கீழே இருந்துச்சுன்னா பேடுன்னு வரணும்னு நம்ம வந்து இதில் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு மாதத்தில் நம்ம வச்ச டார்கெட் வந்து நல்லா இருந்துச்சு, அதாவது நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல குட்டுன்னு வந்துடும். நம்ம அந்த டார்கெட்டை ரீச் பண்ணல அப்படின்னா பேடுன்னு வந்துடும். பாருங்கள், நான் ட்ராக் பண்ணி மொத்த இந்த 12 மாதத்துக்கும் நான் ட்ராக் பண்ணி இழுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்தில் வந்து 50,000க்கு கீழே வந்திருக்கு, அதனால் அந்த இடத்துல பாருங்கள் பேடுன்னு வந்திருக்கு. அந்த மந்தில் வந்து நம்ம டார்கெட் ரீச் பண்ணல. அடுத்து ஜூலை மந்தில் வந்து பேடுன்னு வந்திருக்கு, ஏன்னா பார்த்தீங்கன்னா 43,000 தான் வந்திருக்கு. அடுத்து ஆகஸ்ட் மந்த்தும் பார்த்தீங்கன்னா 43,000 தான் வந்திருக்கு. செப்டம்பர் மந்த்து பார்த்தீங்கன்னா 46,000 தான். ஸோ இதெல்லாம் வந்து பேடுன்னு வருது, அதாவது நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கிறத வந்து அச்சீவ் பண்ணலை, அதனால் அந்த மந்த் வந்து பேடான மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அதில் நம்ம பர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு சிம்பிளான ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதிகமாக சேல் ஆகிருக்கு, 50,000 தாண்டிடுச்சுன்னா இந்த மந்தில் நம்ம வந்து அதிகமாக 50,000 தாண்டி சேல் ஆகிருக்கு, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல மந்த்து, ஓகே நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு பர்ஃபார்மன்ஸை ஈஸியாக வந்து இதில் அனலைஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது எந்தெந்த மந்த்துன்றதை ஈஸியாக சொல்லிவிடும். இது உங்களுக்கு அடுத்தடுத்து இதை விட அட்வான்ஸ்டான ஃபார்முலாஸ்லாம் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.